கோவலரம்மையுடனாய திருவைகுந்த காலத்திய திருவருளை சிந்திக்கின்றோம். ஹரநம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. இந்த உலகத்தில் செல்வத்திற்காக அள்ளும் பகலுமாக பாடுபட்டு உழைக்கின்றார்கள். ஆனால் அந்த செல்வம் நிரந்தரமாக தங்குதுன்னா அது தங்குறதில்ல. கையில் வாங்கினோனையே அது பலருக்கும் செலவாகி விடுது. நிரந்தரம் இல்லை. நேற்று செல்வம் தானே இருந்தவன் இன்றைக்கி ஏழையாக இருக்கான். அது அந்த செல்வம் நிரந்தரம் இல்லை. யார்கிட்ட எப்போ போவோம் எப்போ வரும்னு தெரியாது. அது செல்வம் கையை விட்டும் போயிடலாம். ஆனால் ஒரு செல்வம் இருக்குது. அதை சம்பாரிச்சுக்கிட்டான்னா அவன் 7 பிறவிக்கும் அவன் ராஜா. அது சொல்கிறார் அந்த அழியாத செல்வத்தை பற்றி ஒரு புலவர். வெள்ளத்தால் அழியாது, வெந்தழலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது, கள்ளர் பயம் இல்லை, காவலுக்கு மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க ஊரெல்லாம் பொருள் தேடி உழல்கின்றாரே. அந்த செல்வம் பேர் என்னன்னா கல்வி. அந்த கல்விங்கிற செல்வத்தை பெற்றவன் வேறு எதையும் பெற வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கல்விங்கிறது அழியவே அழியாது. அவர் சொல்கிறாரு, வெள்ளத்தால் அழியாது. அது வெள்ளம் வந்துச்சுன்னா அது எங்கேயும் கரைஞ்சி போடாது. வெந்தழலால் வேகாது, நெருப்பு வச்சு அதை எரிச்சதெல்லாம் முடியாது. வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது. யாராவது போய் அவனோட அறிவை கொல்லுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அடுத்தது, மற்றவனுக்கு கொடுத்தா காசை கொடுத்தா மற்றவனுக்கு போயிடும். நம்மக்கிட்ட இருந்தது மற்றவனுக்கு போயிடும். இப்படி கல்வி அப்படி கிடையாது. இன்னொருத்தவனுக்கு அதை சொல்லி கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது, ஒருபோதும் குறையே வராது. கள்ளர் பயம் இல்லை, திருடம் பயமும் ராஜா பயமும் கிடையாது. காவலுக்கு மிக எளிது. அதை காப்பாற்றணும்லாம் அவசியம் இல்லை. அதுக்குன்னு தனி கஜானாவெல்லாம் வேண்டியதில்லை. இப்படிப்பட்ட செல்வம் இருக்குது. உள்ளத்தே பொருள் இருக்க, கல்வி எனும் உள்ளத்தே பொருள் இருக்க, ஊரெல்லாம் பொருள் தேடி உழல்கின்றாரே. கல்விங்கக்கூடிய செல்வம் மனசில் இருக்கிறப்ப ஊரெல்லாம் போய் பொருள் தேடி பல பேர் உழன்று கொண்டிருக்கார்கள். குமரகுருபர் சொன்னார், அந்த சரஸ்வதி கல்விக்கு அதிதேவதை அம்பாள். அந்த சரஸ்வதியோட அருள் பெற்றவர்கள் இந்த லட்சுமியோட அருளுக்கு ஒருபோதும் ஏங்க மாட்டார்கள். செல்வம் உடையவன் ஒரு ராஜாவாக இருந்தானா அவன் அந்த ஊருக்கு தான் ராஜா. அடுத்த ஊருக்கு போனால் பக்கத்து ஊர் ராஜான்ருவான். ஆனால் ஒரு புலவனுக்கோ கல்வி உடையவனுக்கோ அதை பற்றி கவலை இல்லை. அவன் எந்த ஊருக்கு போனாலும் அவன் ராஜா. இந்த ஊரில் எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மரியாதை அடுத்த ஊர்லேயும் கிடைக்கும். அதான் கற்றார்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்படிப்பட்டது அந்த கல்வி ஞானங்கிறது. கல்லாதவர்கள் மூடர்கள், அவர்களை பார்க்குறதே ஆகாதான். கல்லாத மூடரை காணவும் ஆகாது. கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று, கல்லாத மூடர்க்கு கல்லாரே நல்லாரம், கல்லாத மூடர் கருத்தறியாரே. அந்த படிக்காதவர்கள் மூடர்கள், அவங்கள பார்க்குறதே ஆகாது. அவங்க சொல்கிறத கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு கருத்தும் தெரியாது. அவனுக்கு மூடன் தான் நட்பாக இருப்பான். அப்படியெல்லாம் அந்த கல்வியை பற்றி உயர்ந்ததாகவும் கல்லாதவர்களை மூடர்கள் என்றும் நம்ம பெரியவர்கள் அறிவு செய்திருக்கார்கள். அதுபோல் நம்ம தேவாரங்கள்லே வரும், பெருமான் கல்வி உடையவர்கள்ட்ட தான் போவார். கற்றவர் உண்ணும் கனியே போற்றி, கல்லா மனதில் நில்லா ஈசன் அப்படிலாம் தேவாரத்தில் வருது.
இந்த கல்வி கசடர இருக்கணும். ஒரு விஷயத்தை பற்றி அறிந்து கொண்டால் அதை பரிபூர்ணமாக அறிந்து கொள்ளணும். அதான் உண்மையான கல்வி. அது உலகத்தை பற்றி ஆகட்டும், சமயத்தை பற்றி ஆகட்டும், எதாக இருக்கட்டும். யாரோ ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்டால் அந்த ஏட்டை பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. அவன் அப்போ தான் ஒழுங்காக கற்கலன்னு அர்த்தம். யாராவது கேள்வி கேட்டால் அங்கேனே அவனுக்கு பதில் சொல்லக்கூடிய ஞானம் அவனுக்கு இருக்கணும். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அதை அவன் தெளிந்து இருக்கணும். இப்படி இருக்கிறது மிகவும் அரிது. அதான் ஒன்று சொல்லுவாங்க, கல்வி கரையில் கற்பவர் 4 சிலை. இந்த உலகத்தில் கற்றுக்க வேண்டியதுங்கிறது எத்தனையோ, அதுக்கு கரையே கிடையாது. ஆனால் அப்படி எல்லாரும் கற்றுக்க முடியாது. இவனுக்கு வாழ்கிற நாளே கொஞ்சோண்டு. ஜென்மம் பூரா படித்தாலும் எவ்வளோ தெரிஞ்சிக்க முடியும்? கற்பவர் 4 சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சரஸ்வதியோட அம்பாளோட அருள் இருந்தால் அது எல்லா ஞானத்தையும் தர வல்லது. அதை பற்றி ஒரு புலவர் சொன்னார். படிக நிறமும் பவள செவ்வாயும் கடி கமல் பூந்தாமரை பொற்கையும் துடியுடையும் அள்ளும் பகலும் அனவரதமும் துதித்தால் கள்ளும் சொல்லாதோ கவி. ஒரு கருங்கல் அந்த அம்பாளோட சரஸ்வதியோட திருமேனியை தியானித்தால் அந்த அம்பாளோட படிகம் போன்ற நிறமும் அது போன்ற அந்த வெள்ளை தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அம்பாளை எண்ணி விட்டால், அந்த அம்பாளையே எண்ணி கொண்டு இருந்தால், அள்ளும் பகலும்னா எப்போதும் அந்த அம்பாளையே சிந்திச்சுக்கிட்டு இருந்தா, சரஸ்வதியையே சிந்திச்சுக்கிட்டு இருந்தா ஒரு கல் கூட கவி பாடும். கல் போல இருக்கவனுக்கு கூட ஞானம் கிடைக்கும். அப்படி அறிவே இல்லாமல் இருக்கவனுக்கு கூட அவ்வளோ பெரிய கவி பாடும் திறனை கொடுத்து விடும். அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம காளமேக புலவர். திருவரங்கத்தில் திருமால் கோவிலில் பரிச்சாதகராக இருந்தவர் திருவானைக்கா பெருமானுக்கு அங்கு சமீபத்தில் இருந்தார். அப்போது ஒரு நாள் அந்த தூணில் சாய்ந்து கொண்டு இருக்கிறப்ப அவர் அப்படியே தூங்கிட்டார். பக்கத்தில் யாரோ சரஸ்வதி உபாசனை செய்யக்கூடிய ஒருவன் பக்கத்தில் காளமேகத்துக்கு அருகே அமர்ந்து இன்னொரு பக்கத்து தூணில் உட்காந்து சரஸ்வதி உபாசனை பண்ணிகிட்டு இருக்கான், அவன் தூங்காமல். அப்போ அவனோட பக்திக்கு இறங்கி அம்பாள் ஒரு 5 வயசு பெண் குழந்தை போல் வேகமாக ஒடியாந்து அந்த உபாசகன்ட்ட உன்னோட வாயை திறன்னு சொன்னிச்சு. இது யாரோ சின்னோண்டு பெண்ணுன்னு எண்ணி அவன் தூரம் போன்னு விரட்டி விட்டான். அப்போ அம்பாவை பார்த்துச்சு. பக்கத்தில் இந்த பரிச்சாதகன் தூணில் சாஞ்சி தூங்கிக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட போணுச்சு, வாயை திறந்துச்சு. அவனும் தூக்க கழகத்தில் வாயை திறந்தான். அம்பாளோட வாயில் இருந்த தாம்பூலத்தை அவன் வாயில் துப்பிட்டு. அதை பற்றி அவரே சொல்கிறார். வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்து வீற்றிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசனோடு என்னை சரியாசனம் வைத்த தாய். வெள்ளை அரியாசனத்தில் அரசனோடு என்னை சரியாசனம் வைத்த தாயின்றார். அந்த அம்பாள் வெள்ளை வஸ்திரம் பூண்டு வெள்ளை முத்துமணி மாலைகளெல்லாம் பூண்டு இருக்கக்கூடிய அம்பாள் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாள். அந்த அம்பாள் என்னை எப்படி வைத்து விட்டாள்னா, வெண்பட்டால் செய்யப்பட்ட அரசனோட அரியாசனத்துக்கு சமமாக எனக்கும் ஒரு ஆசனத்தை தந்து விட்டாள். அரசனுக்கு சமமாக என்னை வைத்து விட்டாள் அப்படின்னு அந்த கலைவாணியை பற்றி பல புலவர்களை பாடியிருக்கார்கள். சகல கலாவள்ளி மாலை. அதான் எத்தனையோ தெய்வம் இருக்குது, ஆனால் உன்னை போல ஒரு தெய்வம் உண்டான்ட்டார்.
கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலா வல்லியே, உன்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ அப்படின்னாரு.